நடப்பார். விளங்குதா? பாருங்க, நோட்ஸுக்கு போவோம். லீடரோட முக்கியத்துவத்தை சொல்ல முன்னுக்கு சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த ஜூம் நெக்ஸ்ட்ல இந்த பிரச்சனை வராது, பயப்பட வேணாம். இதான் நெக்ஸ்ட் என்ற பிளான். ஜூமை செஞ்சுட்டு நெக்ஸ்ட்ல கிளீனா தொடர்ச்சியா படிக்கிறது. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்த்தோம் நிறுவனம் ஒன்றிற்கு முகாம், அதெல்லாம் பார்த்ததுன்னா. ஓகே 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 தலைமைத்துவத்தின் முக்கியத்துவம் பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். லீடர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை செதுக்குவாங்க. அப்படின்னா செதுக்குவாங்க என்ன சார்? புதுசா ஒரு நியூ ஒரு வேர்ட் சொல்றீங்க. அது நம்மட மொழி பேச்சால சொல்றேன். ஓகே, செதுக்குவாங்கன்னு சொன்னா தலைவர் இருக்காங்க தானே, அவங்க வந்து அமைப்பொன்றின் தூர நோக்கு, இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தூர நோக்கு, இலட்சிய நோக்கு, இலக்கு, நோக்கங்கள் அனைத்தையும் உள்ளடக்கி சகலினரதும், அதாவது அனைவருடதும் பங்களிப்பை பெற்றுத்தான் அவங்க செயற்படுவாங்க. அதான் ஒரு லீடர். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உதாரணமா நான் எடுக்கிறேன்னு சொன்னா, நான் யாரையும் தனிப்பட்ட ரீதியா தாக்குறதுக்கு இது எடுக்கல. இப்ப இந்தியால ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப கிட்டத்தட்ட எலெக்ஷன் நடந்துச்சு, சரியா வைரல். நான் அதை பார்க்கல, சரியான வைரல். ஒரு ஆக்டர் சிஎம் ஆயிட்டான்னு சொல்லி, அவர் ஒரு லீடர். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு லீடர். ஒரு ஒரு ஆக்டரா இருக்கிறதால தான் எனக்கு தெரியும் அவர் சிஎம்னு சொல்லி. ஓகே, அவர் ஒரு லீடர். அவருக்கு தூர நோக்கம் இருக்கும், இலட்சிய நோக்கம் இருக்கும், இலக்குகள் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் அடைந்து கொள்வதற்கு சகலுன்றதும். பார்லிமெண்ட்ல அவர் பேசியிருந்த ஒரு வேர்ட்ஸ் ஒன்று நான் வைரலானதை பார்த்தேன். எதிர்கட்சி அவர்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தை சொன்னா அவர் அதை எடுத்து நடக்கிறார். அவர் ஒரு லீடர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு யாருடைய ஒரு ஆக்டருடைய ஒரு ரசிகனாவோ சொல்லல ஸ்டூடெண்ட்ஸ், அவர் லீடரை சொல்றேன். இப்போ அவர் விஜய் இருக்கின்றாரு, அவர் சொன்னாரு, ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லுங்கள், நான் அதை எடுத்து நடப்பேன். அதுதான் லீடருக்கு. அதை நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கடா. ஏன் அதை சொல்றேன்டா, உங்களுக்கு அது ஞாபகம் இருந்தா எக்ஸாம் ஹால்ல இலகுவாக ஞாபகம் வரும். தூர நோக்கு, இலட்சிய நோக்கு இருக்கணும், இலக்குகள் இருக்கணும், நோக்கங்கள் இருக்கணும். எல்லாம் அடைந்து சகலினரதும் பங்களிப்பை பெற்றுக்கொள்வாங்க. ஓகே, அடுத்த உயர் செயற்பாட்டு அடைவினை அடைந்து கொள்வதற்காக ஊழியர்களை ஊக்கப்படுத்துற. ஊழியர்களைத்தான் அவங்க ஊக்கப்படுத்துவாங்க. தனக்கு கீழே உள்ள ஊழியர்களை அவங்க ஊக்கப்படுத்த செயற்படுவாங்க. அமைப்பின் பல்வேறு துறைகளுடைய தொடர்பாடலை பேணுவாங்க. பல்வேறு துறைகள் இருக்கக்கூடிய தொடர்பாடல் இருக்கும். எந்த துறை எப்படி, திணைக்கள டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட தொடர்பாடலை அவங்க பேணி நடப்பாங்க. தேவையான ஸ்டாண்டர்ட் நியமங்களுக்கு ஏற்ப கர்மங்களை கட்டுப்படுத்துவாங்க. இப்ப நியமம் இதான், இதற்கு ஏற்ற மாதிரி தான் செயற்படும். சரி, தலைவர் தனக்கு கீழே உள்ள ஊழியர்களை கட்டுப்படுத்துவாங்க. விளங்குதா? தன்னம்பிக்கை மற்றும் மனோலோகத்தையும் உறுதிப்படுத்துவாங்க. அதுல ஒரு 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்மளுக்கு தேவையான இம்பார்ட்டன்டான யூனிட் என்னன்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் அல்லது பார்ட் 2 இதை போடுவான் கட்டாயம். தலைமைத்துவ சாயல், இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுல நான் சொன்னது ஸ்டூடெண்ட்ஸ், சர்வதிகார தலைவர், ஜனநாயக தலைவர். சர்வதிகார தலைவர், ஜனநாயக தலைவர் ஸ்டூடெண்ட்ஸ். சர்வதிகார தலைவர் அதாவது ஒத்தரட்டிக் லீடர் தமது அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு கீழ் உள்ளவர்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் கர்மங்களை மேற்கொள்வார். இப்ப நான் அதுல ஒரு அறிக்கை ஒன்று பார்த்தேன். இப்ப இருக்கக்கூடிய சிஎம் இந்த அறிக்கை ஒன்று பார்த்தேன் தமிழ்நாட்டில். ஓகே, அந்த லீடர் ஸ்டூடெண்ட்ஸ், நேரம் முன் இருந்த லீடர், அவருடைய ஆட்சியில வந்து மாற்றுக் கட்சியினருக்கு வந்து அதிகாரம் கொடுக்க மாட்டார். தனக்கு கீழுள்ளவர்களை மட்டுமே அவர் செயற்படுவார். அவருடைய நேம் எனக்கு தெரியாது, நீங்க ஞாபகம் இருந்தா எழுதி கொள்ளுங்க விளங்குறதுக்காக. அப்ப அது என்ன, சர்வதிகார தலைவர். தனக்கு உள்ள கீழுள்ள தலைவர், தனக்கு கீழுள்ளவர்களுடைய கருத்துக்களை எடுக்காம நான் செய்வதுதான் சரி என்று சொல்லி
கர்மம் மேற்கொள்றது தான் தலைவர், சர்வதிகார தலைவர். அந்த டைம்ல அவர் என்ன செய்வார்னு சொன்னா, ஒரு பிரச்சனை வரப்போகுது ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பிரச்சனை வரப்போது, பாதிப்புக்குள் உள்வாங்க போறார்ன்னு சொன்னா, ஊழியர்களோட தொடர்பு படுவார். அதுதான் சுயநலம். அப்ப சர்வதிகாரம்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தனக்கு கீழுள்ளவர்களோட கருத்தெடுக்க மாட்டார். தான் சுயநலமாக செயற்படுவார். தான் செய்வதே சரி என்பதை உணர்வார். இதான் சர்வதிகார தலைவருக்குரிய உதாரணம் அல்லது அவருடைய ஒரு கன்செப்ட். சர்வதிகார தலைவர்ண்டா இதான். ஓகே, நான் ஏன் இந்த தமிழ்நாட்டுடைய சிஎம் சொன்னா உங்களுக்கு இலகுவாக ஞாபகம் நிற்கிறதுக்காக தான். பிரைண்ட். ஓகே, சர்வதிகார தலைவரின் பண்புகள் ஒரு நாளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஈஸியா பாடமாக்கலாம். சர்வதிகார தலைவர் என்ன செய்வாங்க? அதிகாரங்களை மையப்படுத்தி கர்மங்களை மேற்கொள்வார். அப்படின்னா அவர்ட கர்மங்களை மட்டும்தான் அவர் சரியா செய்வாரு. கட்டளைகள் பெறுவதன் மூலம் உதவியாளர்கள் கர்மங்களை நிறைவேற்றிக் கொள்வார். கட்டளை வரும் பெறுவதிலிருந்து மூலம் உதவியாளர்களிடனாக கர்மங்களை மேற்கொள்வார். அது எப்போதும் தனது முறைமையினை பின்பற்றுவார். பாருங்க, இந்த இருக்கு லாஸ்ட் 6வது பாயிண்ட பாருங்க. எப்போதும் தனது முறைமை. தலைவர், சர்வதிகார தலைவர் சுயநலமா செயற்படுவார். எப்படின்னா தனது முறைமையை மட்டும்தான் பின்பற்றுவார். மற்றவர்களுடைய கருத்துக்களை எடுக்க மாட்டார். அவர் தீர்மானம் எடுப்பதற்கு தமக்கு கீழுள்ள உத்தியோகத்தவர்களின் பங்களிப்பை பெற மாட்டார்கள். அதாவது தமக்கு கீழுள்ளவர்கள் உத்தியோகத்தர்களின் பங்களிப்பு, அதாவது சரியாக ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, சரியாக ஒரு பங்களிப்பை கொடுப்பாங்க, ஆனால் அவர் அதை எடுக்க மாட்டார். அவர் ஒரு தலைவர். ஸ்டூடெண்ட்ஸ், அதான் தமிழ்நாட்டில் இப்ப ஒரு தலைவர் மாறி இருக்கின்றார். சர்வதிகாரமா செயற்பட்டால் மக்களுக்கு பிடிக்காது ஸ்டூடெண்ட்ஸ். மக்களுடைய கருத்துக்களை எடுக்கணும். விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்ட்ராட்டஜி, அவருடைய ஸ்பீச் ஒன்று பார்த்தேன். இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சின்னு சிஎம் சொன்னார். யாரு? தமிழ்நாட்டுடைய இப்ப இருக்கக்கூடிய சிஎம். மக்களுக்கான ஆட்சின்னு சொன்னா என்ன? ஜனநாயகம், சர்வதிகாரம் இல்லாம. அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி. விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதை நீங்க கான்செப்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், ஜனநாயக தலைவர்டா இதான் இப்ப இருக்கக்கூடிய சிஎம். தனக்கு கீழுள்ளவர்களுடைய கருத்துக்களை எடுத்து செயற்பாடுகளை மேற்கொள்வார். அதிகாரங்களை பன்முகப்படுத்துவார். பன்முகப்படுத்தல் என்ன? நான் இதைத்தான் செய்ய போறேன்னு சொல்லி அனைவருக்கும் தெரியப்படுத்துவார். அதே மாதிரி சரியா பிழையா என்று அனைவருடன் கலந்துரையாடுவார். அதே மாதிரி இதன் நோக்கங்கள் முடிவு செய்யும் பொழுது, வேலை செய்யும் பொழுது மற்றும் ஊழியர்களின் பங்களிப்பை பெற்று மிகவும் சிறப்பான செயற்பாடுகளை எடுப்பார். உங்களுக்கு இது ரெண்டுக்கும் மிகவும் தெளிவாகவே வேறுபாடு விளங்கியிருக்கும். விளங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அழகா வேறுபாடு விளங்கியிருக்கும். சர்வதிகாரம் என்ன, ஜனநாயகம் என்ன, அதனுடைய பண்புகளை 3 உங்களுக்கு எழுதேலும். பண்பையில் ஜென்ரலாகவே எழுவேலும். நல்ல கன்செப்டை விளங்கி உள்ள பிள்ளைகளுக்கு. இதுல என்ன ஜனநாயகம்? அதிகாரங்களை பன்முகப்படுத்துவார். அதே போன்று தனக்கு கீழுள்ளவர்களுடைய கருத்துக்களை செவிமடுப்பார் ஜனநாயக தலைவர். அதே போன்று எதிர்கட்சி, அதாவது மாற்று கருத்துக்களை பகுப்பாய்வு செய்வார். சரியா என்று பிழையா என்று பார்ப்பதற்கு. அது ஜனநாயக தலைவர். சர்வதிகார தலைவர்டா தான் செய்யும் விடயம் மட்டும் தான் சரி என்று யோசிப்பார். சர்வதிகாரம். இப்ப தடையில்லா தலைவர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம், சர்வதிகாரம் பார்த்தோம், ஓகே, ஜனநாயகம் பார்த்தோம், ஓகே, அவருடைய பண்புகளும் பார்த்தோம். சரி, தடையில்லா தலைவர் என்ன? பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், உதவியாளர்களை கொண்டு கர்மங்களுக்கு தானே நிறைவேற்றும் பொழுது, உதவியாளர்களுக்கு தாராளமாக சுதந்திரம் பணிபுரியும். தடையில்லா. பாருங்க, நேம்லயே இருக்கு. தடை விதியா? தடையில்லா. ஒரு தடை விதிக்க மாட்டார். சுதந்திரத்தை ஃபுல்லா கொடுப்பார். இது ஒரு வருஷம் கேள்வி கேட்டு வந்திருக்கு. உதவியாளர்களை கொண்டு கர்மங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது தனக்குள் கீழுள்ள உதவியாளர்களுக்கு தாராளமான சுதந்திரத்தை வழங்குவார். சுதந்திரத்தை வழங்குகின்ற பொழுது அவர்களுக்கு வேலை செய்கிற இதுக்கு நன்மை, தடையில்லா பொழுது நன்மை ஏற்படும். வேலை செய்வதற்கு சுதந்திரம் கிடைக்கும். வேலை செய்வதற்கு ஊக்கம் ஒன்று கிடைக்கும். அவர்களுக்கு தாராளமான சுதந்திரத்தை கொடுத்தா அழிப்புத்தன்மை ஏற்படாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. விளங்குதா? தடையில்லா தலைவருக்கு. பாருங்க, தடையில்லா தலைவருக்கு பண்பு என்ன இருக்கு? இவரான தலைவர் தீர்மானம் எடுப்பதற்கு தனக்கு கீழுள்ள வேலை செய்வர்களுக்கு பூரணமான சுதந்திரத்தை வழங்குவார். பூரணமான சுதந்திரம் என்ன? நீங்க இதை செய்யுங்க, உங்களோட விருப்பம், செய்தால் சரியான அவுட்புட் வரும் ஒரு மனப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்ற. விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது
அதில் ஒரு 2 பண்பு பார்த்துக்கொள்ளுங்க, அவ்வளோ போதும். தலைவரின் நடத்தை அடிப்படை வகைப்படுத்தல் இது கட்டாயமானது ஸ்டூடெண்ட்ஸ். கேள்வி உங்களுக்கு காட்டுவேன் இதில் ஸ்டூடெண்ட்ஸ். தலைவரின் நடத்தை, தலைவரின் பண்பின் முக்கியத்துவனால படமாய் கொள்ளுங்க. இதில் கன்செப்ட் விளையும் கொள்ளுங்க. ஜனநாயக தலைவர்ண்டா யாரு, சர்வதிகார தலைவர்ண்டா யாரு, அதில் பண்புகளுக்கு உங்களுக்கு எழுவிரலும் கன்செப்ட் விளங்குனீங்கடா. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், தலைவரின் நடத்தை அல்லது அணுகுமுறையின் அடிப்படை. அதுல 2 இருக்கு. இது பணிமுகாமைத்துவ சாயல் கொண்ட முகாமைத்துவம், டாஸ்க் விளங்குதா, அதாவது பணிமுகாமைத்துவ சாயல் கொண்ட தலைமைத்துவம் அப்படின்னு என்ன ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு இருக்கு, ஊழியர் சார் முகாமைத்துவ சாயல் கொண்ட முகாமைத்துவம். ஊழியர் சார் முகாமைத்துவ சாயல் கொண்ட தலைமைத்துவம். அப்ப இது 2க்கும் வேறுபாடு உடனடியாக நான் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன், ஏன்னா இது எக்ஸாமுக்கு வரும் ஸ்டூடெண்ட்ஸ். பணிமுகாமைத்துவ சாயல் கொண்ட முகாமைத்துவம் என்ன? தலைவர் ஊழியர்களுடைய வேலைகளை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு வேலை சரியா இருந்தா சரி, அவங்களுக்கு நோய் வந்தாலும் சரி, அவங்களுக்கு அலுப்புத்தன்மை ஏற்பட்டாலும் சரி, அவங்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு அங்க கணக்கு இல்லை. அவங்களுக்கு வேலை சரியா இருந்தா சரி, நிறைவேற்றப்படுதல் வேண்டும், கூடுதல் அக்கறை செலுத்துவார்கள். பாருங்க நோட்ஸை பாருங்க. பணிமுகாமைத்துவ சாயல் கொண்ட தலைவர் ஊழியர்களிடையே பாருங்க, ஊழியர்களிடையே வேலைகள் நிறைவேற்றப்படுதல் கூடுதல் அக்கறை செலுத்துவார். அப்படின்டா இந்த இருக்கு பாருங்க, நான் மார்க் பண்றேன் பாருங்க. ஊழியர்கள் வேலை செய்வதான் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. இது 2க்கும் வேறுபாடு கேட்டு வரும். அல்லது ஒரு பந்தியை தந்துட்டு கேட்பான், மேலுள்ள உதாரணமா லக்ஷ்மின்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் ஒரு தலைவர், அவர் எவ் பணிமுகாமைத்துவ சாயல் கொண்ட முகாமைத்துவ தலைமைத்துவமாகும் கேட்டான் என்று சொன்னால் கொடுத்துட்டு குறிப்பாக விளக்குக என்று சொன்னா பணிமுகாமைத்துவ சாயல் என்று சொல்லி இருந்தா அதுல சொல்லியிருப்பாங்க, பாயிண்ட்ல உங்களுக்கு மேல பந்தியில சொல்லியிருப்பாங்க, அவர் குறித்த பணியை செய்யும் தலைவர்கள் அதாவது ஊழியர்களுடைய வேலையை மட்டும்தான் எதிர்பார்ப்பார். பேப்பர் காட்டுறேன் விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ். அவர் கூடுதல் அக்கறை செலுத்துவார், என்ன குறித்த வேலையை நிறைவேற்றி கொடுக்கணும். ஆனால் ஊழியர் சார் முகாமைத்துவம், அதாவது ஊழியர் சார் முகாமைத்துவம்டா வேலை அல்ல, வேலை செய்வதற்கு ஊழியர்கள் சரியாக நோயல்லாமல் சரியான ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்களான்னு சொல்லி கவனம் செலுத்துறது தான் ஊழியர் சார் முகாமைத்துவம். கன்செப்ட் அழகா விளங்கும் உங்களுக்கு. இது என்ன, ஊழியர்கள் குறித்த வேலையை செஞ்சு கொடுக்கணும். பணிமுகாமைத்துவ சாயல் கொண்ட தலைமைத்துவம். இது என்ன தலைமைத்துவம், ஊழியர்கள் தொடர்பில் அக்கறை செலுத்துவாங்க கூடுதலா. ஊழியர்கள் மனித தன்மையோட நடந்து கொள்ளுவாங்க, ஊழியர்களுக்கு நல்லெண்ணம் கொடுப்பாங்க, ஊழியர்களுக்கு உரிய மதிப்புகளை கொடுப்பாங்க, ஊழியர்களுக்கு உரிய உணவு வகைகளை கொடுப்பாங்க. இதான் ஊழியர் சார் முகாமைத்துவ சார் கொண்ட தலைமைத்துவம். விளங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நம்ம படிச்சு தந்ததுக்குள்ள கேள்வி தாண்டி வந்தால் சரி, நீங்க படிச்சு தந்ததுக்கு அப்பால் கேள்வி வந்திருக்கு சார், இது என்ன சொல்லி வந்தால் நீங்க என்ன கண்டக்ட் பண்ணலாம். தலைமைத்துவ பண்பு எல்லாருக்கும் தெரியும். தலைவருக்கு என்ன இருக்கணும், தலைவர் அர்ப்பணிப்பு இருக்கணும், எல்லாரையும் அர்ப்பணிச்சு புழங்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், பயப்படப்படா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம், மனோதைரியம் இருக்கணும், தன்னம்பிக்கை. அதே மாதிரி இதுல புத்தி கூர்மை இருக்கணும். புத்தி கூர்மைண்டா ஒரு விடயங்களை செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஒரு நேரான ஒரு மனப்பாங்கு இருக்கணும், உயர் ஆளுமை பண்பு இருக்கணும், சுய ஒழுக்கம் இருக்கணும். ஒரு தலைவருக்கு சுய ஒழுக்கம் இல்லாம தலைவரை பின்பற்றுவானா சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தலைவனே சரியில்லைன்றா அந்த நாடு சரி ஸ்டூடெண்ட்ஸ். கோட்டாபய ராஜபக்ச தலைவர் என்ன செஞ்சாரு, நாட்டினுடைய பணவீக்கம் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன, பணமெல்லாம் ஆட்டைய போட்டாரு. அப்ப என்ன, தலைவர் சுய ஒழுக்கம் இல்லை. இப்ப நாடு என்ன செஞ்சிச்சு, உடனே படுத்துட்டு பொருளாதார வளர்ச்சியில என்ன செஞ்சிச்சு, ஒரு வீழ்ச்சியும் ஏற்பட்டுச்சு. ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்ன, சுய ஒழுக்கம் இருக்கணும், கட்டாயம் அர்ப்பணிப்பு இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், பயம் இல்லாம எதை வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடியது, தமிழ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரையும் அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். விளங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் பண்பு. அதை பார்த்துக்கொள்ளுங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் இயர் அங்காலே பார்த்துருப்பீங்க. தலைவருக்கும் முயற்சியாளர் முகாமையாளர் தான் பார்த்துருப்பீங்க. இது தலைவருக்கும் முகாமையாளருக்கும் வேறுபாடு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, சும்மா ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. நிறுவன ஏனைய உறுப்பினர்கள் பின்பற்றுவார் தலைவர், நிறுவனத்தின் ஏனைய உறுப்பினர்கள் பின்பற்றுவோராவார். இது நிறுவனத்தின் ஏனைய அங்கத்தவர்கள் உதவியாளர்கள் ஆவார். பலம் தலைவரின் தனித்துவத்தினால் கிடைக்கிறது.
தலைவருட தனித்துவம் ஊடாகத்தான் ஒரு நிறுவனத்துக்கு தலைவர் நிறுவனத்துக்கு அல்ல, ஒரு நாட்டுக்கு தலைவர் பலம் கிடைக்கின்றது, ஒரு தலைவரின் ஒரு சக்தி, ஒரு பவர். அதே மாதிரி இங்களை பதவி வழியால் அதிகாரம் கிடைக்கும். அவர் மேனேஜராக இருப்பார், அது சிஇஓவா இருந்தால் அவருக்கு பதவி வழியாக ஒரு அதிகாரம் கிடைக்கும். ஓகே, அவ்வளவுதான். இப்ப நம்ம பேப்பர் செய்ய போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். யாரும் வெளியாக வானாம். ஊக்கப்படுத்தல கொஞ்சம் என்னன்னு சொன்னா, ஊழியர்களை ஊக்கப்படுத்தல, வேலை செய்யறதுக்கு பங்களிப்பு செய்ய எல்லாம் கொடுக்குறவங்களுக்கு. ஊழியர்கள் ஊக்கப்படுத்தல் என்ன, ஊழியர்கள் ஊக்கப்படுத்தல் முக்கியத்துவம் என்ன, ஊழியர்கள் விளைவு குறைவடையும், வணிகத்தின் நன்மதிப்பு அதிகரிக்கும், நிறுவனம் தொழில்சார் உறவு மேம்படுத்துற, ஊக்கப்படுத்துற ஊழியர்களுக்கு உற்பத்தி திறனை ஊக்குவித்தல் மூலம் முக்கியத்துவம் கிடைக்கும். ஓகே, ஊக்குவித்தல் செய்வதன் மூலம் என்ன முக்கியத்துவம் இருக்கு? இப்ப பேப்பர் செய்ய போறோம், யாரும் வெளியே போவானமா, முக்கியத்துவம் கிடைக்கும், ஊழியர்களின் உற்பத்தி திறன் அதிகரித்துக் கொள்ளும். விளங்குதா? அப்ப இதுல இருக்கக்கூடிய 4 பாயிண்ட நீங்க ஊழியர்கள் விலகல் குறைவும் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஊக்குவிப்பு 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்டிருந்தான். நிதிசார் ஊக்குவிப்பு மற்றும் நிதிசாரா ஊக்குவிப்புக்கான உதாரணங்கள் 2 கேட்டிருந்தான். அப்ப என்ன எழுதக்கூடிய மாதிரி இருக்கும்? நிதிசார்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? காசு, அதாவது பணத்தோட சம்பந்தப்பட்டது, சம்பளம், கடன் வசதி பெற்றுக் கொடுக்கறத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். நிதி சாராண்டா பணம் இல்லாம அதாவது அன்பளிப்பு, ஊழியர்களை பயிற்றுவிச்சிற, விருதுகளை நல்ல வேலை செஞ்சாங்கண்டா அவங்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிச்சிற. விளங்குதா? ஊழியர்களை மதிச்சிற, ஊழியர்களை மதிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கம்பெனில நிறைய அதாவது ஊழியர்கள் வெளியேறதற்குரிய காரணம் அவங்கள மதிக்கணும். விளங்குதா? அதெல்லாம் இருக்கு. யார் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்? இது யார்? இது கொஞ்சம் டிலீட் பண்ணுங்க. யாரும் என்னாலும் எழுதி வச்சிருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? யாரோ ஓன் பண்ணி வச்சிருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? குட். ஓகே, இப்போ நம்ம தொடர்பாடல், முறைசார் தொடர்பாடல், முறைசாரா தொடர்பாடல் ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதிகார அமைப்பு முறைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்வரும், அதாவது நீங்க நார்மலா பார்த்துக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இதை ரீட் பண்ணாலே விளங்குமா? கேள்விக்கு அவ்வளவாக நான் இம்போர்ட் கொடுக்காத பாயிண்ட்ஸ் உங்களுக்கு விளங்கும். எது முக்கியமாக கூர்மையாக படிச்சு தந்தேன், அதை நல்லா படிங்க, மார்க் பண்ணி. தொடர்பாடலை கொஞ்சம் லைட்டா பார்த்து கொள்ளுங்க. MCQ கேட்டால். ஓகே, முறைசார் தொடர்பாடல், முறைசாரா தொடர்பாடலுக்கு அனுகுணங்களை கட்டாயம் பாடமாக்கிக் கொள்ளுங்க. அது போதும். ரெண்டுக்கும் அனுகூலம் என்ன? முறைசார் தொடர்பாடலுக்கும் மிக கூடியது, வேகம் கூடியது, தனிநபரின் சமூக மற்றும் உளரீதியான தேவைகள் நிறைவேற்றும். விளங்குதா? அதெல்லாம் இருக்கும். முன்னேற தீர்மானம் எடுப்பதற்கு முடியமாக இருக்கும். முறையற்ற தொடர்பாடல் பிரதிகூலம். இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப நம்ம கட்டுப்படுத்தல குயிக்ல பார்ப்போம். இது இன்னொரு சிலபஸ். கட்டுப்படுத்தல் இப்ப லாஸ்டா முகாமைத்துவத்தின் லாஸ்ட் கர்மம் பார்க்கிறோம். கட்டுப்படுத்தல் கட்டாயம் ஒரு நிறுவனத்துக்கு தேவை. அந்த படிமுறை ஈஸியா பாடம் வச்சுக்கொள்ளும். ஒரு நியமம், ஸ்டாண்டர்ட் நிலவுற, அதாவது நியமம் இருதான்னு சொல்லி விளங்க வச்சிரு எல்லாருக்கும். செயற்பாடு விளைவுகளை அளத்தல். இப்போ செயற்பாடு ரீதியான ஒரு விளைவுரிச்சும், அதாவது இதான் செய்ய போறோம்னு சொல்லி ஒரு விடயங்களை குறிப்பானதாக ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கொள்ற, அதுக்கு விலகல்களை இனங்காண்ற, இதை எதை செய்யணும், எதை செய்ய போடா, நியமங்களுடன் ஒப்பிட்டு அதுக்குரிய வேறுபாடுகளை செஞ்சு மாறிகள், அதாவது உண்மை எது பிழை எதுன்னு சொல்லி விலகல்களை இனங்காண்ற, திருத்துவதற்கான நடவடிக்கையைத்தான் லாஸ்டா எடுப்பாங்க. இதனால படிமுறைய நான் சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் ஷீட்ல திட்டமிடல், தீர்மானம் எடுத்தல், ஒழுங்கமைத்தல், அதே மாதிரி கட்டுப்படுத்தல் படிமுறையை ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதி இலகுவாக பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. செயற்பாட்டு கட்டுப்பாடு மாடல் பேப்பர்ல இதை போட்டிருந்தாங்க. செயற்பாட்டு கட்டுப்பாட்டு நுட்ப முறைகள் பாஸ் பேப்பர்லயும் வந்திருக்கு நிறைய தரம். முன்னூட்ட கட்டுப்பாடு என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இது டீப்பா கொஞ்சம் பார்த்துட்டு பேப்பருக்கு போவோம். நடைமுறை கட்டுப்பாடு, பின்னூட்ட கட்டுப்பாடு. முன்னூட்ட கட்டுப்பாடுன்னு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. செயற்பாட்டு கட்டுப்பாடுண்டா குறித்த ஒரு செயல்முறையின் போது, சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு போது செயல்முறையை மேற்கொள்ளும் போது கட்டுப்பாடாகும். அதுக்கு வரைவிலக்கணம் தேவை உங்களுக்கு. செயற்பாட்டு கட்டுப்பாடு நுட்ப முறைகள் தான் தேவை உங்களுக்கு. என்ன இருக்கு? முன்னூட்ட கட்டுப்பாடு இருக்கு, நடைமுறை கட்டுப்பாடு இருக்கு, அதே மாதிரி என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, பின்னூட்டல் கட்டுப்பாடு இருக்கு. விளங்குதா? அப்ப முன்னூட்ட கட்டுப்பாடுண்டா என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் சொல்றதை கேளுங்களா, விளங்கிக் கொள்ளுங்க. நிறுவனம் ஒன்று இருக்கு தானே ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப முன்னூட்ட கட்டுப்பாடுன்னா ஒரு சில நிறுவனம் இருக்கும், எதிர்காலத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு சொன்னா அதை முன்கூட்டியே கணிச்சு வச்சிருப்பாங்க. இந்த பிரச்சனை ஏற்பட போகுது, அதை நம்ம ஃபேஸ் பண்ண இருக்கிறோம்னு சொன்னால், இப்ப யாரும் சரி கொரோனா வரும் எதிர்பார்க்க முடியுமா? அதில் எதிர்பாராத விடயம்.
அதான் நடைமுறை கட்டுப்பாடு அல்லது பின்னூட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் சொல்லி தருவேன். முன்னூட்ட கட்டுப்பாடுண்டா இந்த சேதம் மழை பெய்ய போகுது சொல்லி அறிவிப்பாங்க தானே. மழை பெய்ய போகுது, மண் சரிவு வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாருக்கும் விளங்க வந்து சுனாமி வரப்போகுதுன்னு சொல்லி. ஏன்னா அப்ப அது முன்கூட்டிய ஒரு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை கண்டறிவதன் மூலம் அவற்றை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படும் ஒரு கட்டுப்பாடு தான் முன்னூட்ட கட்டுப்பாடு. ஈஸி கன்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ், விளங்குதா? அவ்வளவுதான். நீங்க நிறைய அதை பத்தி யோசிக்கக்கூடிய தேவையில்லை. ஒரு எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா அதை முன்கூட்டியே தடுக்கிற. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த உதாரணத்தை வச்சு சொல்றேன். இயந்திரங்களை சரியாக பராமரித்தலும் செயற்படுத்தும் சோதனை செய்தல். இப்ப பேக்கரியில வந்து மிஷின் இருக்கு தானே, மிஷினை செக் பண்ணாம இப்ப இது பானை போடையிலுமா ஸ்டூடெண்ட்ஸ்? போட்ட உடனே எல்லாம் மாவு அநியாயம், போட்ட டைம் அநியாயம். அதான் முன்னூட்ட கட்டுப்பாடு. முன்கூட்டியே அவங்க தெரிவு எல்லாத்தையும் பார்க்கணும். விளங்குதா? அடுத்து நான் சொல்ற நடைமுறை கட்டுப்பாடு. நிறுவனம் ஒன்றுல ஸ்டூடெண்ட்ஸ், எந்த நிறுவனத்துக்கும் நிறுவனம் ஒன்றுல நடைமுறையில் பிரச்சனை நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். அவற்றை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்படுறது நடைமுறை கட்டுப்பாடு. இப்போ உற்பத்தி தொடர்பாக இடம்பெறும் தர கட்டுப்பாடு அப்படின்டா, இப்போ விற்பனை செய்கின்ற பொழுது ஒரு பொருளை வாடிக்கையாளர் சொல்றாரு இந்த பொருள் தரம் இல்லைன்னு சொல்லி, அப்ப இது நடைமுறைக்கு சாத்தியம் தானே. பொருள் தர கட்டுப்பாடு தரம் ரீதியாக இல்லைன்னு சொன்னா அது நடைமுறைக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அந்த பொருளுக்கு தரத்தை கூட்டணும். உள்ளக கணக்காய்வு, நீங்க உள்ளக கணக்காய்வு உண்டு AA ஃபைனல் லெவல்ல படிப்பீங்க. AA படிச்ச நினைப்பீங்க இன்டர்னல் சொல்லி உள்ளக மற்றும் வெளியக கணக்காய்வுன்னு சொல்லி. உள்ளக கணக்காய்வு செயல்முறை அப்படின்டா நடைமுறையில் காணப்படுறது சரக்கு இருப்பு கட்டுப்பாடு, ஸ்டோக். விளங்குதா? அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள விளங்கு. உதாரணம் விளங்குதா? நடைமுறை கட்டுப்பாடுக்கு இன்னொரு பேர் எழுதுங்க, சமகால கட்டுப்பாடு. கேள்வி மாத்தி கேட்டேன்னு கேட்பானா, நான் கைட்டில் உள்ளதான் இன்னொன்று பேப்பர்ல கட்டத்தான் எழுதியேன். சமகால கட்டுப்பாடு, நடைமுறை கட்டுப்பாட்டுக்கு சமகால கட்டுப்பாடு. பின்னூட்ட கட்டுப்பாடு தான் ஸ்டூடெண்ட்ஸ், நிறுவனம் உத்தேச கர்மம் இருக்குதானே, பெரிய ஒரு செயற்பாடு இருக்குதானே, அதை உண்மை பெறுபேற்றுக்கு இடையில் நோக்கத்தை அடைஞ்சதுக்கு பின்னால அதை சீராக்குவதற்கு ஒரு முன்கூட்டியே அடைந்த ஒரு கர்மம் இருக்குதானே, அந்த கர்மத்தை பிறகு ஒரு கர்மத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவை சரியா இவை சரியா என்பதனை கணிப்பிடுற. ஆரம்ப பாருங்க, தொழிற்சாலையோட இயந்திரம் ஒன்று செயற்படாத நிலைக்கு வந்த பின்னர் அதனை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தல். விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப நீங்க இதெல்லாம் பார்க்கறதுல நான் உங்களுக்கு சொல்றேனே, இப்ப பின்னூட்ட கட்டுப்பாடுண்டா நேர முன்கூட்டி செய்த ஒரு பிரச்சனை இருக்கு, கன்செப்ட் சொல்றேன். அந்த பிரச்சனை சரியா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் முன்கூட்டி நடந்த பிரச்சனையும் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையும் ஒப்பிட்டு எவை சிறப்பு என்பதனை அடைந்து கொள்வதுதான் பின்னூட்ட கட்டுப்பாடு. ஈஸி. நிறுவனம் ஒன்றின் உத்தேச கர்மத்திற்கும் உண்மை பெறுவேற்றிற்கும், அதாவது உத்தேச கர்மம்டா நிறுவனம் ஒன்று ஒரு பெரிய உத்தேச கர்மம் இருக்கும், அது உண்மை பெறுவேற்றிற்கும் இடையில் அது கர்மம் ஒரு நோக்கம் இருந்திருக்கும், அதன் உண்மைக்கும் இடையில் வேறுபாடுகள் காணப்படுமாயின் அதை சீராக்குவதற்கு தான் பின்னூட்ட கட்டுப்பாடு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ், செயற்பாட்டு கட்டுப்பாடுல தான் 3 வருது. முன்னூட்ட கட்டுப்பாடு, நடைமுறை கட்டுப்பாடு, பின்னூட்ட கட்டுப்பாடு. அதை டீப்பா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அமைப்பு முறை கட்டுப்பாடு, தந்திரோபாய கட்டுப்பாடு, இதை லைட்டா நீங்க சும்மா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அவ்வளோ அலட்டிக்கொள்ள வேணாம். கட்டுப்பாடு செயல்முறையும் முக்கியத்துவம் பாடமாய் கொள்ளுங்க. கட்டுப்பாடு ஏன் தேவை? ஒரு பொருள் தரத்தை பாதுகாக்கிற, கிரயத்தை குறைச்சு கொள்றேன் சொன்னேன் பாருங்க. முக்கியத்துவம் நன்மை கேட்டா கிரயத்தை குறைக்கிற பாருங்க. இந்த சொல்லிருக்கு வலுக்களை குறைக்கிற, வலுக்கள்ல குறைக்கிறா அதிகாரம், அதாவது பவர் குறைச்சு கொள்றதுக்கு 0 மட்டத்துக்கு கொண்டு வர முடியும். விளங்குதா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கட்டுப்பாடு முக்கியத்துவம் 4 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சும்மா ரீட் பண்ணி. வினைத்திறன் மிக்க கட்டுப்பாட்டு முறையின் பண்பு, இதை கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும், சொல்ல இயலாது. வினைத்திறன் மிக்க கட்டுப்பாட்டு முறை பண்பு. வினைத்திறனான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பண்பு என்ன? வினைத்திறனை செயற்பட்டாங்க, எஃபிசியன்சி செயற்பட்டாங்க, நிறுவனத்தின் தன்மைக்கு பொருத்தமான கட்டுப்பாடு கருவி பயன்படுத்தப்படும். மாற்றங்கள் தாமதிக்காது. வினைத்திறனாக இருந்தால் என்ன செய்யும்? மாற்றங்கள் தாமதிக்காது. மாற்றங்கள் தாமதிக்காது. சிறந்த முறையில் ஒரு கட்டுப்பாடை மேற்கொள்ள முடியும். விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? நிறுவனத்தில் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வினைத்திறனாக இருந்தா எல்லாருமா எஃபிசியன்சி நல்ல வினைத்திறனா செயற்பட்டுச்சு, அது சரியாக இருக்கும். திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாட்டுக்கு இடையான தொடர்பு வேறுபாடு AA நிறைய தரம் கேள்வியில கேட்டிருப்பான். ஆனா A-level அவ்வளோ டீப்பா கேட்டதில்லை. இப்படி எல்லாம் நீங்க இப்படி பாயிண்டா A-level எழுத தேவையில்லை நீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, A-level நீங்க
நீங்க எழுத தேவையில்லை. எல்லாரும் சத்தம் இல்லாம இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நம்ம இதுல கட்டுப்பாட்டு நுட்ப முறைகள் 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. நிதி கட்டுப்பாட்டு கருவி, செயற்பாட்டு கருவி, மனிதவள நீங்க மேனேஜர் என்ன ஹோமிஞ்சுதான் சரி, HR மார்க்கெட்டிங் என்ன ஹோமிஞ்சுதான் சரி, கட்டுப்பாட்டு கருவி கேட்டனத்தை ஹோமிஞ்சுக்கணும். நிதி கட்டுப்பாடு, ஃபைனான்ஸ் கண்ட்ரோல், அதே மாதிரி செயற்பாட்டு கட்டுப்பாடு, அதாவது 13வது யூனிட் அதெல்லாம் ஹோமிஞ்சிருந்தாலே எழுதிடணும். 2024ஆம் ஆண்டுலாம் கேட்டிருந்தாங்க, சின்ன பிள்ளை கேள்வி மாதிரி. ஆபரேஷன் கண்ட்ரோல் விளங்குதா, அதே மாதிரி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கண்ட்ரோல், அதே மாதிரி மார்க்கெட்டிங் கண்ட்ரோல், அதே மாதிரி முகாமை தகவல் கட்டுப்பாட்டு கருவி. அந்த 13ஆம் ஆண்டு பாடத்தினுடைய அனைத்து கருவிகளையும் தான் இதில் குறிப்பிட்டிருக்கான். இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்டுடைய அதிக உத்தியபூர்வமான சிலபஸ். இதை தாண்டி கேள்வி வராது. நான் சொன்ன முக்கியமான மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். அதர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிங்கன்றாலே போதும். சில ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, எல்லாரும் மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ நம்ம பேப்பருக்கு போவோம். ஓகே, பேப்பருக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷா என்ன சரி டவுட் இருந்தா கேளுங்க, நான் பேப்பர் எடுக்கிறேன். என்ன சரி டவுட் இருந்தா மைக் ஓன் பண்ணி கேளுங்க. யாருக்கு சரி டவுட் இருக்கா இல்லையா? கிளியரா? ஸ்கிரீன் விளங்குது தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்கிரீன் விளங்கும். ஓகே, யாருக்கும் டவுட் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லை இல்லையா? கட்டிக்கார பிள்ளைகளா? டவுட்னா அதை மட்டும் இல்லை, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுற உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு கேளுங்க. எக்ஸாம் ரீதியா இனி பேப்பர் தான் பார்க்குறேன். 9:30 வரையும் பேப்பர் 9:30க்குள்ள முடிச்சாலும் முடிக்கிறதா, 9 மணிக்குள்ள முடிஞ்சா முடிக்கிறதா? யாருக்கும் அப்போ டவுட் இல்லை? ஓகே, குட். ஸ்டூடெண்ட்ஸ் 2020 பாஸ் பேப்பரை பார்ப்போம். நான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைடில் படிச்சு தந்திருக்கேன், நிறுவனம் தான் படிச்சு தந்தேன். விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? நிறுவனத்தின் அமைப்பு படிச்சு தந்தேன். விளங்குதா? நிறுவனம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப கேள்வியை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி கேட்டிருக்காண்டு, எப்படி பேஸ் பண்ணி. இதெல்லாம் மார்க்ஸ் சும்மா எடுக்கலும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மார்க்ஸ் எல்லாம் கவர் பண்றது தான் கெட்டித்தனம். இதை விட்டுட்டு பெரிய கேள்வியத்தோட போக கூடாது. விளங்குதா? இது இப்படிப்பட்ட கேள்வியை சூஸ் பண்ணுங்க. மேனேஜ்மெண்ட் நல்லா படிச்சுட்டு செய்யுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க ஆன்சர் செய்யலாம். இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்றதை தவிர படிச்சுட்டதை தவிர கேள்வி வந்திருக்கான்னு சொல்லி காட்டுங்க. நிறுவனம்னா படிச்சு தந்தேன். நிறுவனம் என்றால் என்ன நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி எழுதுங்க ஆன்சர் வந்து இப்படி வந்தா ஸ்டூடெண்ட்ஸ், குறித்த, அதாவது ஒரு குறித்தன்றதை போட்டுருங்க. குறித்த இலக்கு அல்லது நோக்கம். நான் சொல்லித்தந்தேன், மேனேஜ்மெண்ட்ல கேள்வி வந்தால், இப்படி வரைவிலக்கண கேட்டு வந்தால், குறித்த, அதாவது குறித்த நிறுவனத்தின் அல்லது குறித்த அமைப்பொன்றின் குறிக்கோள் மற்றும் நோக்கங்களை சரியா நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேலை செய்கின்ற ஒரு நபரின் கூட்டு அல்லது ஒரு அமைப்பு தான் நிறுவனம். 2 மார்க்ஸ், அவ்வளவுதான் ஆன்சர். பாருங்க என்ன வருது, இதுக்குள்ள வரக்கூடிய முக்கியமான விடயம் என்ன, படிச்சுட்டதை தவிர வந்திருக்கா புது பாயிண்ட்? என்ன இருக்கணும்? நோக்கம் இருக்கணும், குறிக்கோள் இருக்கணும். அது அனைத்தையும் அடைந்து கொள்வதற்குரிய ஒரு கட்டமைப்பு அல்லது தனிநபர் கூட்டுத்தான் நிறுவனம். 2 மார்க்ஸ். குறிப்பிட்ட சரியான பாயிண்ட கொடுத்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கவர் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சொல்லித்தந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ், பயனுறுதி என்ன சொல்லித்தந்தேன், வினைத்திறன் சொல்லித்தந்தேன். இடையிலான வேறுபாடு விலக்கு. 2 மார்க்ஸ். படிச்சு தராம என்ன சரி வந்திருக்கா? பயனுறுதி என்ன? வணிகத்தின் உதாரணமாக பயனுறுதி என்ன? எஃபெக்டிவ்னஸ்னா எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தை சரியாக அடைவது பயனுறுதியாகும். விளங்குதா? டூயிங் த ரைட் திங் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பயனுறுதி இங்கிலீஷ் வேர்ட்ல எழுதி கொள்ளுங்க, டூயிங் த ரைட் திங். அப்ப உங்களுக்கு குழம்பாது. டூயிங் த ரைட் திங். ஓகே, சரியானதை செய்தல். பயனுறுதினா சரியானதை செய்தல். உதாரணமாக எந்த அளவிற்கு உத்தேச நோக்கத்தை சரியாக அடைவது என்பதே பயனுறுதியாகும். சரியானதை செய்தல். அங்கே பிரக்கெட்ல நீங்க டூயிங் த ரைட் திங் போட்டீங்கனாலே ஓகே. வினைத்திறனுக்கு எழுதணும் எப்படின்னா, நீங்க எஃபிஷியன்சி எந்த அளவிற்கு குறைந்தபட்ச வளங்களை பயன்படுத்தி சொல்லித்தந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ். குறைந்த வளங்களை பயன்படுத்தி
படிச்சு தந்ததை தவிர எங்க வந்திருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? குறைந்த வளங்களை பயன்படுத்தித்தான் இங்க நடைபெறுது. அதிக அதிக வெளியீட்டை பெற்றுக்கொள்ற. விளங்குதா? அதாவது அது டூயிங் த ரைட் திங் சொன்னேன். இத என்னன்னு சொல்லுங்கன்னா டூயிங் த, அதாவது டூயிங் த ரைட் திங். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இது டூயிங் த திங் ரைட். வினைத்திறன்டா, எஃபிசியன்சி. அப்ப இரண்டுக்கு வேறுபாடு கொடுத்தீங்கடா. குறைந்த உள்ளீட்டை கொண்டு அதிக வெளியீட்டினை பெற்றுக்கொள்றதுதான் வினைத்திறன். ரெண்டுக்கு வேறுபாட்டை கொடுத்தீங்கடா. ஆனால் நீங்க எக்கனாமிக்ஸ்ல எழுத போனால் நீங்க அதை உங்களுக்கு சார்ட் ஒன்று காட்டின அதை கொடுத்தாலும் சரி, சரியான விடயம் பிழையான விடயம்னு சொல்லி சரியாக பிழையாக இருக்கின்ற ஒரு சார்ட் காட்டின குரூப்ல போட்டு விடுறேன். நீங்க அவார்டு கொடுத்தாலும் சரி. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ்ல தான் நீங்க கூற்று ரீதியாக எழுதணும். பயனுறுதி என்னென்ன எழுதிட்டு எக்கனாமிக்ஸ்ல அப்படி கேள்வி கேட்கறல வினைத்திறன் என்னென்ன எழுதிட்டு அதை ரெண்டையும் ஒப்பிடணும். ஆனா பிசினஸ் ஸ்டடிஸ் அப்படி ஒப்பிட தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுக்கும் வேறுபாடுன்னு சொன்னா அதோட வரைவு இலக்கணம் கொடுத்து அதுக்கு இதுக்கும் வரைவு இலக்கணத்தை கொடுத்து எழுதுனா போதும், ஃபுல் மார்க்ஸ், 2 மார்க். ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நிறுவனம் ஒன்று பன்முகப்படுத்தல். பாருங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு தங்கைகளே அன்பு தம்பிகளே பாருங்க, அழகா டீப்பா படிச்சுட்டு அந்த விடயத்தை மட்டும் பாருங்க எவ்வாறு கேள்விக்கு வருதுங்க. நிறுவனம் ஒன்று பன்முகப்படுத்தல் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய 2 அனுகூலம் மற்றும் பிரதிகூலம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க கேள்வி எப்படி கேட்டிருக்காண்டு, படிச்சுட்டு தவிர எங்க சரி கேட்கல ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நிறுவனம் ஒன்று பன்முகப்படுத்தலின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய 2 அனுகூலம் பிரதிகூலம் நான் சொன்னவங்கள்ட்ட பாடமாக்கி வச்சு கொடுக்கணும். நோட்ஸை காட்டணுமா? என்ன இருக்கு? அனுகூலம் என்ன இருக்கு? பன்முகப்படுத்தல், மையப்படுத்தல் பார்த்தோம், பன்முகப்படுத்தல் பார்த்தோம். மையப்படுத்தல் தான் ஃபெஸ்ட் இருந்துச்சு, அதிகார மையப்படுத்தல். அது இலகுவாக தீர்மானம் எடுக்க முடியும், தொடர்பாடல் இலகு, கிரயம் குறைவு, அது பார்த்தோம். தீமை என்ன பார்த்தோம்? தீர்மானம் எடுத்தலுக்கு தாமதம் அடையும், தீர்மானம் எடுப்பதில் ஓரணத்தன்மை காணப்படாது, அது காணப்படும். ஆனால் இங்க பன்முகப்படுத்தல்ல இருக்கக்கூடியதுதான் அனுகூலம் பிரதிகூலம். நீங்க எழுதி கொள்ளணும். உயர்மட்ட முகாமை இருக்காங்க தானே. பன்முகப்படுத்தல் என்ன உங்களுக்கு கன்செப்ட் விளங்கும். பன்முகப்படுத்தல் சொல்லித்தந்தேன். என்ன சொல்லித்தந்தேன்? உயர் அதிகாரிகளிடமிருந்து கீழதிகாரிகளுக்கு ஒரு ரிப்போர்ட், அதாவது குறிப்பிட்ட கர்மங்களை மேற்கொள்வதற்கு உயர்மட்ட முகாமையாளர் வழங்குவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யும்? அது என்ன நன்மை? அது அவங்களுக்கு என்ன அனுகூலம்? அவங்களுக்கு வேலை குறைவடையும். சொல்லித்தந்தேனே, குறிப்பிட்ட அவங்க உயர்மட்ட முகாமையாளர்களுடைய கர்மம் குறைவடையும், இலகுவாக தீர்மானம் எடுக்க முடியும். இன்னொன்னு சொல்லி தந்தேன், முக்கியமாக கீழ்மட்ட ஊழியர்கள் அப்படிப்பட்ட விடயங்களை செய்கின்ற பொழுது முன்னேற்றம் அடைவார்கள். பன்முகப்படுத்தலின் நன்மை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 12, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்ல கேள்வி ஜென்ரலா கேட்பான், பணத்தை வச்சு சில மார்க்ஸ்ல வச்சு கேட்பான். ஆனால் மேனேஜ்மெண்ட் சைட்ல ஃபுல்லா நோட்ஸை தான் கேட்பான். அதான் சொன்னேன், இதை ஃபுல்லா படிச்சவங்களுக்கு இங்களை 3 கேள்வி செய்யுங்க, ஃபுல் மார்க்ஸ் கவர் பண்ண முடியும். பிரதிகூலம் என்ன இருக்கு? தீர்மானம் எடுக்கிறதுல தாமதமாகவும், ஊழியர்களுக்கு வழங்கிட்டாங்க உயர்மட்ட முகாமையாளர், அவங்களுக்கு நான் சொன்னேன், இந்த விடயத்தை தான் சொன்னேன், குறித்த விடயத்தை சரியா ஸ்டூடெண்ட்ஸ் செய்வதற்கு அவங்களுக்கு அவகாசம் வேணும். அப்படின்டா அவங்களுக்கு அதோடைய விடயம் தெரியாமல் இருக்கலாம், அதை உரிய அதிகாரிகளிடம் கேட்டு விளங்கிக் கொள்ளுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? தீர்மானம் எடுப்பது தாமதமாகும். அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுட நன்மை 2 தீமையை பாடமா கொள்ளுங்க. இதெல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வி. எத்தனை மார்க்ஸ்? 2 2 2 6 மார்க்ஸ். விளங்குதா? எல்லாரும் பேசாம இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி கிளாஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன சார் பேப்பர் இவ்வளவு படிச்சோம், சின்ன பிள்ளை கேள்வியை கேட்கிறான்னு சொல்லியா இருக்கு? அப்படித்தான் இருக்கு உண்மையா? அவ்வளவு படிச்சோம் சார் தியரிய, 5 மணில இருந்து 8 மணி வரையும் தியரியை ரிவிஷன் பண்ணும், கேள்வி கேட்கிறான் சின்ன பிள்ளை கேள்வி. இங்க பாருங்க, கட்டுப்பாட்டு செயல்முறையின் முக்கியத்துவம் பற்றி 4 காரணம் சொல்லித்தந்தேன் தானே ஸ்டூடெண்ட்ஸ். கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம் தான் கேட்டிருக்கான். முக்கியத்துவத்திற்கான காரணம், ஏன் முக்கியத்துவம் தேவை நம்மளுக்கு கட்டுப்பாடு, அதுக்குரிய காரணம் உங்களுக்கு சொல்லி தந்தேன். லைட்டா பார்த்துக்கொள்ளுங்க, அந்த பையனை கேட்டிருக்கான். உற்பத்தி பொருள் தரத்தினை பாதுகாக்கிற கட்டுப்பாடின் முக்கியம், உற்பத்தி பொருளை பாதுகா